அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாருமே சந்திச்சதுல இங்க சந்திக்கிறது வாய்ப்புக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது சந்திக்கிறதுக்கு. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க சேர வேலை தான், இது ஒரு வேலை கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய சேவை நீங்க இங்க சேருது. சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு வீடு சுத்தமா இருக்கணும், ஒரு நகராட்சி சுத்தமா இருக்கணும். இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க சாப்பாடு ஒரு பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி நீங்க நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவீங்க. போற இடத்துல இப்ப இந்த குப்பைகளை உங்களுக்கு டிவைட் பண்ணி போட சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் போடுறாங்களா போடலையா? உங்களுக்கு நீங்க செய்யற வேலைகளுக்கு கரெக்டான பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு எக்யூப்மெண்ட், இப்போ இந்த கிளவுஸ் இதெல்லாம் இருக்குதா உங்களுக்கு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க போற இடத்துல மேல இருக்க அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லையா? உங்களோட வேலை வாய்ப்பு இப்ப நிரந்தரமா இருக்குதா இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ அதை நீங்க சொன்னீங்கன்னா இது நாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கோரிக்கைகள், உங்களோட தேவையை நாங்க மேக்சிமம் ஃபுல்ஃபில் பண்றது, மேக்சிமம் பூர்த்தி செய்யறதுக்கு நாங்க ஒரு முயற்சி எடுக்கிறோம். சரிங்களா? யாராவது அதை பத்தி சொல்றீங்களா? யாராவது பேச ரெடியா இருக்கலாம்? குப்பைக்கு மட்டும்தான் குப்பைங்களை தரம் பிரிச்சு கொடுத்தா கொடுக்குறது கிடையாது. அதுதான் எங்க பிரச்சனை. எங்களுக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி பிரிச்சு வாங்க சொல்லி தான் எங்க சூப்பர்வைசர் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது. எங்க சூப்பர்வைசருக்கு மேல் இடத்துல இன்ஃபார்ம் பண்றது. இது நாங்க போய் பப்ளிக் கிட்ட கொண்டு போனோம்னா எங்களுக்கு இது வேலை கிடையாது, நீங்க 2 டஸ்ட்பின் எங்களுக்கு வாங்கி கொடுங்க, நாங்கள் அதை பிரிச்சு போடுறோம். நாங்கள் கார்பரேஷன் வாங்கி கொடுத்தாலும் நாங்கள் பிரிச்சு போட மாதிரி பப்ளிக் பேசுறாங்க. இது நாங்கள் போய் எடுத்து பேசினோம்னா எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்கள் ஆஃபீஸ் போனோம், எங்கள் குழந்தைங்க ஸ்கூல் கூட்டு போய் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அதை எங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். சம்டைம் மொத்தமாக இருக்கு போட்டுறாங்க. அந்த டைப்பர்ஸு பேம்பர்ஸு லேடிஸ் யூஸ் பண்ணுறது மொத்தமாக வருது. அதுதான் ஒரு கஷ்டமா இருக்கு. வேலைன்றது அந்த டைம் 6 மணி ஷார்ப்பாக 2 மணி நேரம் 2 மணி அது தெளிவாக செஞ்சுட்டு போம். இப்போ அதுக்கு அடுத்தப்படியா சொல்ல முடியும் சாப்பாடு தான். சாப்பாடு பிரச்சனை தான். இந்த சாப்பாடுல இப்போ வாரத்தில் 4 நாள் சாப்பாடு நல்லா இருக்கு, 3 நாள் நல்லா இருக்க மாட்டேங்குது. இந்த பிரிஞ்சி, இந்த கீ ரைஸ் அது மாதிரிலாம் போடுறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த சாம்பார் சாதம் லெமன் இப்படி இந்த மாதிரிலாம் போடுறப்ப ஓப்பனாக சொன்னா சாப்பிட முடியல அந்த மாதிரி இருக்கு. அதான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ கவுன்சிலர் சொன்னீங்கன்னா சார் எடுத்துட்டீங்கன்னா உங்க ஏரியா பர்ஃபெக்டா வச்சுக்கோங்க, கிளீனா பார்த்துங்க. ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்ட்ஸ் பாக்குறாங்க, தெளிவா இருக்கு. அதனால வேலை சொல்றவங்க யாருமே உங்க டிஸ்டர்ப் பண்றது இல்லை. உங்களுக்கு வேற ஏதாவது குறைகள், வேற ஏதாவது தேவை? சாப்பாடு பிரச்சனை சொல்லிட்டீங்க, வேற ஏதாவது இருக்குது லேடிக்கு வேற? இப்ப உங்க குறைய நீங்க இப்ப சொல்லனா உங்களுக்கு குறை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க சொன்னாதான் எங்களுக்கு இந்த குறை இருக்குது அப்படின்னு தெரியும். அப்ப மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க, உங்களுக்கு தேர்ந்தெடுத்து முயற்சி பண்ணுவாங்க. இப்ப நாங்களும் என்னன்னா இப்ப வேற எங்கேயாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அந்த குறைகள் நமக்கு தெரிஞ்சால்தான் உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியும். இல்லைன்னா என்ன நல்லா இருக்குன்னு நம்ம நினைச்சுப்போம். வணக்கம் சார். எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ரொம்ப பிரச்சனை இருக்கு சார். ஏன்னா ரொம்ப லாங்கில் இருக்கும். இப்போ வார்டு ஆஃபீஸே கட்டியிருக்காங்க, ரொம்ப சுத்தமா இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்க போயிடுவாங்க. நம்ம ரொம்ப லாங்ல இருக்கவங்களால வீடுகளை தான் கேட்க வேண்டியதா இருக்கு. சில பேர் எங்களுக்கு பார்க்கறதுக்கே இது பண்றாங்க, பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ரொம்ப இருக்கு சார். வண்டி மீன் சார், வண்டியில ஃபுல்லாவே பேக் அடியில இருக்குது, எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ ஜென்ஸ் பரவாயில்ல, லேடிஸ் நாங்க பிஓ ஒரு 7-8 பேர்கிட்ட இருக்கோம். காலு கை அறுத்துருக்கு சார். அது பின்னு ஏறும் போது கொட்டும் போது பின்னி எதுவுமே சரியில்லை, அடிப்பா எல்லாமே போயிட்டு இருக்கு. வண்டி அப்பப்போ ஆஃப் ஆயிடுது, எங்களால ஏரியா சரியா பார்க்க முடியல. இப்போ ஜென்ஸ்னா யாருன்னா பேசி கிசி எடுத்துவாங்க, லேடிஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ வண்டி நின்றுச்சுன்னா மெக்கானிக் வரணும், மெக்கானிக் டோப் பண்ணணும், அப்புறம் யாருக்கு எடுத்துன்னு போகணும், அங்க ரெடி பண்ணி எடுத்து மறுபடியும் பார்க்கணும், டைம் வேஸ்ட் ஆகுது சார். எங்களால் எதுவுமே செய்ய முடியல. இந்த வண்டி மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுத்தா போதும் சார். ரொம்ப டேமேஜ், எல்லா இடமே அறுக்குது, ஏறி பிடிச்சி ஏறணும் கூட அறுக்குது. கிளவுஸுக்கு மீறி அறுக்குது சார். கை காலு ஷூ போட்ட கூட அந்த கூர் கூட அது குத்திக்குது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மறுநாள் வேலைக்கு வர்றது லீவ் போடுறதா இருக்கு, இஎஸ்ஐ போடுறது. எங்களுக்கு லாஸ் ஆஃப் ஒரு நாள் ஃபுல்லா போயிடுது. அது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் லேடிஸ்க்கு. ரெஸ்ட் ரூம் தான் மெயின். குடிக்கிறது தண்ணி அந்த தண்ணி எல்லாருமே கொடுத்துடுறாங்க சார். நாங்க பாட்டில் வச்சிருக்கோம். மோஸ்ட்லி நாங்க எல்லாருமே பாட்டில் கொண்டு வந்துடுவோம் வீட்டுல இருந்து, பிளாஸ்க் எடுத்துவோம். ஏன்னா குடுக்க யோசிப்பாங்க, பாட்டில் விட்டா அதை ஊத்திடுறாங்க. ரெஸ்ட் ரூம் தான் கொஞ்சம். வேற யாருக்கா ஏதாவது சொல்லு. நீங்க இப்ப சொல்ற கருத்துக்களை நாங்க என்ன பண்றோம், இது பதிவு பண்ணி
ஒண்ணு மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவங்களும் இன்னும் முயற்சி பண்ணுவாங்க, நாங்களும் இதை எடுத்துட்டு போறோம். அதனால வேற யாருக்கும் ஏதாவது கருத்து இருக்குதா? ஸோ சாப்பாடு, ரெஸ்ட் ரூம் பிரச்சனை, இந்த இது வண்டி பிரச்சனை, அதே மாதிரி ரொம்ப சுத்தமா இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்க போயிடுவாங்க. நம்ம ரொம்ப லாங்ல இருக்கிறவங்களால வீடுங்களை தான் கேட்க வேண்டியதா இருக்கு. சில பேர் எங்களுக்கு பார்க்கறதுக்கே இது பண்றாங்க, பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால எங்க ரெஸ்ட் ரூம் ரொம்ப இருக்கு சார். வண்டி மெயின் சார். வண்டியில ஃபுல்லாவே பேக் அடியில் இருக்குது, எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ ஜென்ஸு பரவாயில்ல, லேடிஸ் நாங்கள் அப்படியே போய் ஒரு 7-8 பேர்கிட்ட இருக்கோம். காலு கை அறுத்துக்குது சார். எங்களுக்கு பின்னு ஏறும்போது கொட்டும் போது பின்னு எதுவுமே சரியில்லை, அடிப்பாது எல்லாமே போயிட்டு இருக்கு. வண்டி அப்பப்போ ஆஃப் ஆயிடுது, எங்களால் ஏரியாவுக்கு சரியா பார்க்க முடியும். இப்போ ஜென்ஸுன்னா யாருன்னா பேசி எடுத்துருவாங்க, லேடிஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ வண்டி நின்றுச்சுன்னா மெக்கானிக் வரணும், மெக்கானிக் டோ பண்ணணும், அப்புறம் யாருக்கு எடுத்துன்னு போகணும், அங்கே ரெடி பண்ணி எடுத்து வந்து மறுபடியும் பார்க்கணும், டைம் வேஸ்ட் ஆகும் சார். எங்களால் எதுவுமே செய்ய முடியல. இந்த வண்டி மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் போகும் சார். ரொம்ப டேமேஜ், எல்லா இடமே அறுக்குது, ஏறி பிடிச்சி ஏறும்போது கூட அறுக்குது, க்ளவுஸுக்கு மீறி அறுக்குது சார். கை கால் ஷூ போட்டால் கூட அந்த கூறு கூட அது குத்திக்குது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மறுநாள் வேலைக்கு வருது, லீவ் போடுறது இருக்கு, இஎஸ்ஐ போட வருது, எங்களுக்கு லாஸ் ஆஃப் ஃபுல்லாக. அது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் லேடிஸ்க்கு. ரெஸ்ட் ரூம் தான் மெயின். குடிக்கிற தண்ணி எல்லாருமே கொடுத்துட்றாங்க சார். நாங்கள் பாட்டில் வச்சுருக்கோம், மோஸ்ட்லி நாங்கள் எல்லாருமே பாட்டில் கொண்டு வந்துடுறோம், வீட்டில் கிளாஸ் எடுத்துறோம். ஏன்னா கொடுக்க யோசிப்பாங்க, பாட்டில் விட்டு அதில் ஊற்றிடுறாங்க. மேம் இருக்கும்போது அதெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க சார். அப்போது வந்து யாரும் நாங்கள் ஜென்ஸை கேட்க வேண்டியதில்லை. வண்டி ஆஃப் ஆகிட்டாலோ ரொம்ப முடியாத சுச்சுவேஷனில் டிரைவருங்களை கூப்பிட முடியாது, நடந்தே பக்கத்துலேயே இருந்துச்சு போயிட்டோம். இப்போ எதுவுமே இல்லை சார். அது பார்க்கணும், ஓட வேண்டியதாக இருக்குது, வண்டி ஆஃப் ஆகிடுது, அந்த நேரத்துக்கு கிரிட்டிக்கலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். சார் வணக்கம் சார், என் பேர் தசரதன். எங்கள் ஏரியாவில் வந்து இந்த செக்ரிகேஷன் சம்மந்தமாக முதல்ல மாமன்ற உறுப்பினர் வந்து அங்கே ஃபீல்டில் இறங்கி அவங்க குப்பையை பிரித்து, அதாவது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மெட்ராஸ் இருக்கிற 200 டிவிஷனில் ஒரு கவுன்சிலர் மேடம் வந்து குப்பையை வந்து ட்ரேல பிரித்து இது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு அவங்க விளம்பரப்படுத்தினாங்க. அவங்க ஏரியாவில் ரவுண்ட்ஸ் வரும்போது விளம்பரப்படுத்தும் போது 10 வீட்டுக்காரங்க பார்த்தாங்க. பார்த்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, பாருங்க இது அபாயகரமான குப்பை, இது மக்கும் குப்பை, இது மக்காத குப்பை அப்படின்னு சொல்லிட்டு எங்க 109 டிவிஷன் கவுன்சிலர் மேடம் வந்து பண்ணும்போது இது எல்லாமே பெரிய அளவில் பிரபலமாகி சென்னையிலேயே அதிகபட்சமா கில்நர்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 75% 90% வந்து செக்ரிகேஷன் பண்றோம். என்ன செக்ரிகேஷன் சொன்னா, இன்னைக்கு அபாயகரமான குப்பைன்னு சொல்லும்போது அது எப்படி அசால்ட் வேஸ்ட் எப்படி பிரிக்கணும், அது காரணமே வந்து மேடம் தான், கவுன்சிலர் மேடம் தான். அந்த ஸ்பாட்ல வந்து அவங்க குப்பையை பிரிச்சு ஜனங்களை வச்சு காட்டினாங்க. அது பெரிய அளவுல இன்னைக்கு கூட எங்க ஜோன்லயே ஜோன் 9ல 109 டிவிஷன்ல கவுன்சிலர் பண்ணது. இன்னைக்கு அதோட பிரதிபலிப்பு எப்படி இருக்குதுன்னு சொன்னா, எனக்கு 75% 80% வரலாம். அவங்களே 2-3 பக்கெட் வைக்கிறாங்க, ஒன்னு பச்சை கலரு, இன்னொன்னு ப்ளூ கலரு, இன்னொரு ரெட் கலர். அவங்களே குப்பையை பிரிக்கிறாங்க. எங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கு. அது காரணம்னா அவங்க ஃபீல்டுல இறங்கி பண்ண வேலை. இன்னைக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல அந்த மாதிரி கவுன்சிலர் யாராவது இறங்கி வேலை செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன மாதிரி டிவிஷன்ல பக்கத்துல வேலை செய்யும்போது நான் செக்ரிகேஷன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. அப்ப அவார்டு கொடுக்கும்போது மற்ற இடத்துல நான் சொன்னேன்னா உங்க கவுன்சிலர் இறங்கி வேலை செஞ்சாங்க, அதனாலதான் உங்களுக்கு நல்ல பேரு அப்படின்னாங்க. உண்மையிலேயே அது உண்மைதான், பாராட்ட வேண்டிய விஷயம். வேற கோரிக்கை இருக்குதா? வேலை செய்திருந்தாலும் பொதுமக்கள் சில பேர் ஒத்துழைக்க மாட்டேன்தான், ஏராளமா முக்கியம் போறது, ஏராளமா செய்யுது. அதை எங்களால சரி கட்டவும் முடிச்ச அளவுக்கு பண்றோம். சில பேர் பண்ண முடியாது. அவங்க வந்து கேட்குற ஒரு சூப்பர்வைசர் வந்து சொல்றாருன்னா அதுக்காக நம்ம செஞ்சு போடுறோம், திருப்பி வந்து போட்டுறேன், திருப்பி எங்களுக்கு தான் கட்ட தராரு. அதை செஞ்ச புரோஜனம் இல்லாம பொதுமக்களும் கொஞ்சம் நல்லா ஒத்து உழைச்சி காப்பர் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். நாங்கள் பண்ணிட்டு போறோம். ஆனா சூப்பர்வைசருக்கு போட்டா தான் தெரியும், எல்லாம் தெரியாது. திருப்பி நாங்கள் செஞ்சுட்டு பெருகிட்டு வச்சுட்டு போறோம்னா திருப்பி யாருன்னா வந்து போட்டாங்கன்னா அந்த இடத்துல செய்யாத மாதிரி. அது ஒரு பெரிய குப்பையை வந்து குப்பை தொட்டில போட மாட்டாங்க, கரண்ட் பாக்ஸ்ல தூக்கி அடிச்சுட்டு போறாங்க. அதே மாதிரி அதிகமா எங்களுக்கு கரண்ட் பாக்ஸ்ல தான் குப்பையே இருக்குது. எங்களுக்கு வந்து கரண்ட் பாக்ஸ் வெயில் டைம்ல நாங்க போய் தள்ளி எடுத்துடுறோம், மழை டைம்ல போனா எர்த் அடிக்குது. அது வந்து இருக்கிறவங்க, அதாவது குப்பையை வந்து போடுறவங்க சொல்லணும், நாங்க வீட்டு வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்களை எடுத்துன்னு போக சொன்னா அவங்க தூக்கிட்டு போய் அங்க போட்டு போயிடறாங்க, செமந்துன்னு போய் அவங்க எடுத்துன்னு போக சொல்லல, நாங்க அங்கேயே வைங்க எடுக்கிறோம் தான் சொல்றோம். ஆனா அதை அவங்க செய்ய மாட்டாங்க. நிறைய குப்பைங்க வந்து நீங்க சேர பணி மிக முக்கியமான பணி. நீங்க சேர பணியை நாங்க எல்லாரும் மதிக்கிறோம்.
உங்களுக்கு என்னைக்குமே நாங்க வந்து ஒரு துணையா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்க இந்த ஒரு முயற்சி எடுத்துக்கோம். தொடர்ந்து இதுக்கப்புறம் எங்கனால என்னால முடியுமோ அதெல்லாம் வந்து நாங்க வந்து உங்களுக்கு